வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 7.11 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Calculate the distance up to which ray optics is a good approximation for the light of wavelength 500 nanometer falls on a aperture of width 0.5 millimeter. ஸோ இவங்க டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன் அல்லது ஃபார்முலா. இசட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 லேம்டா. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூலாம் எடுத்து எழுதிக்கலாம். வித் அப்படிங்கிறது தான் ஏ வந்து நேனோமீட்டர் மில்லிமீட்டரில் இருக்குது. 0.5 மில்லிமீட்டர். மில்லிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா 10⁻³ என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நிறையா சம்ஸில் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு அது மனப்பாடமாகவே ஆயிரும். அதை தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி என்னென்ன சம்லலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த யூனிட் கன்வர்ஷன்லாம் நமக்கு மெமரி ஆயிரும். ஸோ இங்கே 0.5 இருக்குது. இந்த பாயிண்ட்டை ஒரு டிஜிட் அடுத்த சைடு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த 5ஆக மாறிடுச்சு. பவரில் -3 வந்து என்னவாக மாறியிருக்கு அப்படின்னா -4ஆக மாறியிருக்கு. லேம்டா இஸ் ஈக்குவல் டு 500 நேனோமீட்டர். நேனோமீட்டர்னாலே 10⁻⁻9 மீட்டருக்கு ஈக்குவல். ஸோ அதையும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே மீட்டருக்கு தான் மாற்றணும். இப்போது ஏக்கு பதிலாகவும் லேம்டாவுக்கு பதிலாகவும் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணினா இப்படி கிடைக்கும். ஏயோட வேல்யூ என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஏ ஸ்கொயர் 2 ஃபார்முலாவில் இருக்குது. லேம்டாவுக்கு பதிலாகவும் என்ன செஞ்சாச்சு, சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் இது ரொம்ப ஈஸி. புக்கில் இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப ஈஸி. மேலே ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போது ப்ராக்கெட்டில் இருக்கிற 2 வேல்யூவையும் என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 5 × 5 10⁻⁻4 × 10⁻⁻4 அப்படி வரும். 5 × 5 எவ்வளவு, 25. பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஸோ -4 ப்ளஸ் -4. ஸோ 2 வேல்யூமே மைனஸில் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணி காமனான சைன். ஸோ -8. அப்படி தான் இந்த 25 × 10⁻⁻8 என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். 2வையும் 5வையும் மல்டிப்ளை பண்ணால் 2வையும் 500ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 1000 கிடைக்கும். ரைட், 1000 × 10⁻⁻9. ரைட்டா? 1000 எப்படி எழுதலாம், 10³ எழுதலாமா? ஸோ 1000 எப்படி எழுதலாம், 10³ எழுதலாம். 10³ × 10⁻⁻9. இப்போ பாருங்கள், மறுபடியும் பேஸ் சேமாக இருக்குது. பவர் என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, இன்னொரு நம்பர் மைனஸில் இருக்குது. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். பெரிய நம்பரோட அடையாளம் -6. அப்படி தான் வந்துச்சு. ஸோ 1 × 10⁻⁻6. கீழே 10⁻⁻6 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1 நீங்கள் போட்டாலும் ஓகே தான், போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த 10⁻⁻6 நியூமரேட்டரில் போயிருக்கு. அப்போ 10⁻⁻8 × 10⁻6ன்னு மாறும். இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த 25 அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க. பெரிய நம்பரோட அடையாளம் 8லேருந்து 6 கழிச்சா 2 -2. ஸோ 25 × இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. 25 × 10⁻⁻2 என்ன கிடச்சிருக்கு, 25 × 10⁻2. ஸோ -2னா முன்னாடி 2 டிஜிட் தள்ளி புள்ளி கொண்டு வந்தீங்கன்னா 0.25ஆக மாறிடும். அப்படி தான் வந்துச்சு இந்த 0.25 மீட்டர். இதோடு நீங்கள் முடிச்சுக்கலாம். அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, மறுபடியும் 0.25ஐ 100ஆல் மல்டிப்ளை பண்ணி சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணி எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம், அல்லது இதோட சம்ம முடிக்கிறதா இருந்தாலும் முடிச்சுக்கலாம். சரி சார், இப்போ எனக்கு 25 × 10⁻⁻2 கிடச்சிச்சே, அதோடு நிப்பாட்டலாமா? யூனிட் கரெக்டாக எழுதணும். 25 × 10⁻⁻2 மீட்டர் அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு தான். அதை யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஃபுல் மார்க் கொடுத்து தான் ஆகணும். பட் சிலர் வந்து அந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் படி எழுதலை அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் மார்க் குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது டீச்சரோட விருப்பம். பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற டீச்சரோட விருப்பம். ஒரு வேளை கீழே இந்த 10⁻⁻2
அப்படி எழுதியிருந்தாலும் ஆன்சர் கரெக்டாக கொடுங்க. 0.25 மீட்டர்னு எழுதியிருந்தாலும் கரெக்டாக கொடுங்க. 25 சென்டிமீட்டர்னு எழுதியிருந்தாலும் கரெக்டாக கொடுங்கன்னு கீழே கொடுத்துருந்தாங்கன்னா அதை எந்த டீச்சராலையும் மாற்ற முடியாது. கீ தான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.